வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய பழம் பப்பாளி பழம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த பப்பாளி பழம் சாப்பிடும்போது ஆரோக்கியத்திற்கு நன்மை கிடைக்கும், ஆனால் நம்ம பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நமக்கு பெரும் தீமைகளை விளைவிக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ சத்து ஆரம்பித்து நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குது. விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே வரைக்கும் ஏராளமான அளவில் விட்டமின் சத்துக்களுக்கு பஞ்சமே கிடையாது. இதனுடன் சேர்ந்து கலோரிகள், கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே பப்பாளி பழத்திலிருந்து கிடைக்கும். ஸோ பப்பாளி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டைஜஷன் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் செரிமான அமைப்பு சீராக இருக்கும். இது தவிர நிறைய மருத்துவ குணங்கள் பப்பாளி பழத்தில் இருக்குது. சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், புற்றுநோயை எதிர்த்து போராடலாம், இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நம்மளுடைய ரத்தத்தில் பிளேட்லெட்டுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல கூட பப்பாளி இலை சாருக்கு அதிக பங்கு இருக்குது. ஆனால் பப்பாளி சாறையோ அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நம்மளுடைய உடல்நிலையை ரொம்ப ரொம்ப மோசமாக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு நன்மைகளை தருதோ அந்த அளவுக்கு தீமைகளையும். அப்போ பப்பாளி பழம் சாப்பிடும் போது எந்த அளவுகளில் சரியான அளவில் எடுத்துக்கொள்ளணும், அப்படி நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படியெல்லாம் விடுபடலாம் அப்படின்ற அத்தனை விஷயத்தையுமே நம்ம தெரிந்து கொள்வோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் அந்த அளவில் தான் நம்ம பப்பாளி எடுத்துக்கணும். ஸோ 100 கிராம் முதல் 120 கிராம் பப்பாளியை மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களுமே பரிந்துரைக்கிறாங்க. இந்த அளவை விட பப்பாளியை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தீமை தான் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர பப்பாளி இலையினுடைய சாறு நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா, அந்த பப்பாளி இலையினுடைய ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தினமும் 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே நமக்கு போதுமான அளவு. ஸோ பப்பாளி 100லேருந்து 120 கிராம், பப்பாளி இலை சாறு 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அளவு அதிகரிக்கும் போது தான் நமக்கு தீமைகள் ஏற்படலாம். பப்பாளி எப்போதுமே நம்ம சாப்பிடுவதற்கு 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி நம்ம சாப்பிடணும். அதாவது உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழத்தை பப்பாளி பழம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். அல்லது பப்பாளி பழம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த 2லிருந்து 3 மணி நேரம் கழித்து தான் நம்ம சாப்பிடணும். இந்த நேரமும் நமக்கு சரியான அளவில் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உணவு குழாயை சேதப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளி பழத்தில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலை நமக்கு செய்யுது. அதனால் பப்பாளி பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். இது குறிப்பாக நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும்போது உணவு குழாயை இது சுருங்க வச்சிடும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கவனமாக நம்ம இருக்கணும். பப்பாளியை அளவோடு தான் சாப்பிடணும். பப்பாளியை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது டைஜஷனில் பிரச்சனை ஏற்படும். வயிற்றுப்போக்கு கூட நமக்கு ஏற்படலாம். லூஸ் மோஷன் நமக்கு ஏற்படும். பப்பாளியை அதிகமாக எடுத்துக்கொள்வது உடல்நலத்திற்கு கேடு. அதனுடைய அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிக நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கும் ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது. ஆனால் இந்த நார்சத்தினுடைய அளவு நமக்கு இன்னும் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மலத்தை இன்னும் மென்மையாக்கி அது நமக்கு கடுமையான வயிற்றுப்போக்குக்கும் வழிவகுக்கும்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அளவோடு சாப்பிடும்போது நார்சத்து நமக்கு கிடைக்குது அப்படின்னாலே நம்ம அந்த மலச்சிக்கல் பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தணுன்றதை மறந்துடாதீங்க, கவனத்தில் வச்சுக்கோங்க. சர்க்கரை நோய் மருந்தோட நீங்கள் தவறுதலாக கூட பப்பாளி சாப்பிடக்கூடாது. நீங்கள் நீரிழிவு மருந்தை சாப்பிடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருந்து அதுக்கான மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளி பழத்தில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதனுடைய பயன்பாடு ரத்த சர்க்கரை பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு இன்னும் அதிகரிச்சிடும். அதனால உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இன்னும் அதை அதிகப்படுத்திடலாம். அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருந்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக பப்பாளி பழம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நீங்கள் முதல்ல கணக்கு பண்ணணும். மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அவருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அது உங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்றதை மறந்துடாதீங்க.
ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளை நீங்கள் பப்பாளி வந்து சேர்க்கக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் பாதகமான விளைவுகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் அதிகளவு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது அதிகளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும். நீங்களாகவே எதையுமே செய்து கொள்வது நல்லது கிடையாது. பக்க விளைவுகள் உங்களுக்கு அது ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா பப்பாளி பழத்தில் வந்து விட்டமின் கே சத்து இருக்குது. இது வந்து மெடிசன்ஸோட நிறைய பக்க விளைவுகள் இடையூறை வந்து ஏற்படுத்தும். அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உயர் புரத உணவுகள் ஹை புரோட்டீன் ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில் குறுக்கிடலாம். இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளி நம்ம ஒருபோதும் இணைத்து சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சிலருக்கு அஜீரணத்துக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னால ஒருபோதும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்றதுல கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தோம்னா தயிரோட நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பால் இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்கள் தயிர் இது போல் கூட இது எல்லாமே வந்து பப்பாளி ஒன்று நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது வந்து நமக்கு செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அது தனித்தனியாக தான் நம்ம வந்து உட்கொள்ளணும். பால் மற்றும் பால் பொருட்கள் இது எதையுமே நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தயிரோட அல்லது பாலோட பப்பாளி பழத்தை சேர்க்கவே கூடாது. அது என்ன பண்ணோம்னா டைஜஷன் பிரச்சனையை நமக்கு வந்து ஏற்படுத்திடும். ஸோ இதில் வந்து புரோட்டீனுடைய அளவு இருக்கிறதால ஒன்றா இது வந்து நமக்கு சேருது அப்படின்னா நமக்கு அது செரிமானத்தை பாதிக்கும். அதே போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள் கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி வந்து ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம், ஆனால் அது அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பழம். இப்போ அந்த அதிகமான ஊட்டச்சத்துக்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு ஸோ நமக்கு அளவான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சாலே போதும். அதுக்கு வந்து பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட்டாலே போதுமானது. ஆனால் நம்ம அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகுது அப்படின்னா ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அதிகமாக கொலஸ்ட்ரால் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை ரத்த நாளங்களில் படி வைக்கும்போது இதயம் தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதனால் ஒரு சிலருக்கு வந்து மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். ஏன்னா ரத்த நாளங்களை கொழுப்புகள் படியும் போது ரத்த நாளங்கள் இயல்பான லெவலில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது. இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயம் பலம் பெற வைக்கணும்னா அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுல பப்பாளி சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஸ்கின் நமக்கு வந்து எரிய ஆரம்பிக்கும். தோல் எரிச்சல் கடுமையாக இருக்கும். அலர்ஜி வந்து ஏற்படும். பப்பாளி பழம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு அலர்ஜி அவங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது அவங்களுக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். அந்த மாதிரி டைமில் பப்பாளி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமாக அவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கருப்பை சுருக்கங்கள் ஏற்படும், அதாவது கருச்சிதைவு ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவ அறிவுரை பெற்றுக்கொள்வது நல்லது. தோல் நிற மாற்றம் ஏற்படும். கரோட்டினீமியா என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு தான் தோல் நிற மாற்றம் நமக்கு வந்து ஏற்படும். இந்த கரோட்டினீமியா அப்படின்னா உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் தோன்றும். ஸோ இது வந்து நீங்கள் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு ஏற்படும். வயிறு கோளாறு உங்களுக்கு ஏற்படும். சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கும் அல்லது மூச்சு திணறல் ஏற்படும். அதுவும் இரவு நேரங்களில் நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்றீங்க அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி இருமல் இருந்ததுன்னா அது அதிகமாகிடும். சுவாச கோளாறு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதிகமாகிடும். மூச்சு திணறல் ஆஸ்துமா பிரச்சனைகள்லாம் அதிகமாகிடும். கடுமையான மூக்கு அடைப்பையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தும்ன்றதை மறந்துடாதீங்க. ஸோ பப்பாளி பழம் என்னதான் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை நமக்கு வந்து கொடுத்தாலும் அதை வந்து நம்ம ஒரு சில உணவுப் பொருட்களை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவாக சாப்பிட்டாலுமே நமக்கு நன்மைகள் கிடைக்கும் தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா தீமைகள் தான் கிடைக்கும். அதனால் கவனத்தோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.